ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி தான். 2 ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். மூங் தால் இட்லி, பாசிப்பருப்பு இட்லி, பாசிப்பருப்புலேயே தோசை, ரெண்டுமே பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நல்லா சாப்பிடலாம். இது கூட ஒரு சட்னியும் பண்ண போகிறேன், ரா சட்னி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு மூங் தால், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி, நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற வச்சிடணும். ஜஸ்ட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும். தட்டு போட்டு மூடிடுங்க. ஊறட்டும் 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்லா ஊறிடும். 1 ஹவர் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லா ஊறி இருக்கும். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். இதில் போட்டுட்டு அரைப்போம். இந்த பாசிப்பருப்பு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம், ரொம்ப நிறைய இருக்குது. இதில் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் டைஜஷனுக்கு. அண்ட் காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்க்குறதுனால தோசைக்கும் சரி இட்லிக்கும் சரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம பருப்பை போட்டுடலாம். நல்ல ஹை ப்ரோட்டீன் தோசை இட்லி பண்ண போகிறோம். நிறைய ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. டைஜஷனுக்கு தி பெஸ்ட்டு பருப்புங்க இது. இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம். இது ஆக்சுவலாக நம்ம சிஸ்டமே டீடாக்சிஃபை பண்ணிவிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ 2 ரவுண்டு அரைக்க போகிறேன் நான். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். டயபெட்டிஸ்க்கு அண்டு ப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ இதிலே கலந்துடுவோம். கொஞ்சம் தண்ணி அலம்பி விட்டுக்கலாம். ஸ்கின் ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஆல் ஓவர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ செஞ்சு சாப்பிடலாம். தோசை ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வேணும்னா அது தகுந்த மாதிரிலாம் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். தோசை அப்படியே வாக்கலாம். இப்போ நம்ம இட்லி வாக்க போகிறதுனால இது 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஒரு பாதி மாவை இன்னொரு பாத்திரத்துக்கு ஊற்றுறேன். கொஞ்சம் இட்லி தோசை பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனக்கு எது வேணுமோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவில் ஒரு 1/2 கப் ரவை சேர்க்குறேன். ஜஸ்ட்டு ஒரு பைண்டிங்காக தான். ரவைக்கு மட்டும் வேணுங்கிற உப்பு, ஏன்னா மாவில் ஏற்கனவே போட்டுட்டோம். கலந்து விட்டுப்போம். கலந்து விடும்போது கொஞ்சம் மாவு டைட் ஆகும். ஏன்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இன்னும் டைட் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்க்குறேன். நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. நான் சோடா மாவு சேர்க்கலை. சோடா மாவு சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளப்பியாக வரும் இட்லி, வேறு ஒன்றும் கிடையாது. பட்டு நான் சேர்க்கலை, அவ்வளோதான். ஸோ இது அப்படியே கலந்து வச்சிட்டோன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். தட்டு போட்டு மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு ரா சட்னி. இதுக்கு ரெட் சட்னியும் நல்லாயிருக்கும், க்ரீன் சட்னியும் நல்லாயிருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இதை ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு இந்த 2 சட்னி நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியை விட இந்த ரெட் சட்னி இல்லைனா க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும். நான் ரெட் சட்னி பண்ணுறேன். வேற மிளகா போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. ஒரு துண்டு புளி, ஒரு கொஞ்சமாக புளி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட்டுடலாம். அடியில் இந்த மிளகா புளியெல்லாம் போடுங்க, வெங்காயம் போடுங்க, மேலே தக்காளியை போடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். உப்பு மட்டும் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். அதெல்லாம் சூப்பராக கரெக்டான பதத்தில் இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம். கிண்ணத்துக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா போதும். நல்லெண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் தாளித்தா போதும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடும். வெங்காயம் போட்டிருக்கிறதுனால நான் பெருங்காயம் சேர்க்கலை. சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போது கண்டிப்பாக மாவும் நம்மளுக்கு 10 நிமிஷம் எடுத்து ரெடியாக இருக்கும். இந்த சட்னியை பாருங்கள், கரெக்டாக இருக்கும். கலந்து வச்சுட்டு உரமாக வச்சுடுங்க. நம்ம இட்லி அண்ட் நெக்ஸ்ட்டு தோசாவும் ரெடி பண்ணிட்டோன்னா சர்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இட்லி மாவை திறந்து பார்ப்போம். கலந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எதுனாலும் சரி. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நம்ம இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கெலாம் தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தாளிச்சுக்கலாம். நான் மிளகா தாளிக்கல, ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், இஞ்சியும் சேர்த்துருக்கோம். அதனால் நான் பெருங்காயம் சேர்க்கலை. இஞ்சி போடலைன்னா பெருங்காயமும் போட்டு தாளிச்சுக்கலாம்.
இப்போ இந்த பருப்பு வகைகள் மட்டும் தாளிச்சுட்டு, பருப்பு கொஞ்சம் நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க. அது நல்லா வறுப்பட்ட பிறகு மாவில் சேர்த்துருவோம். அவ்வளோதான். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சரியான இதில் இருக்கும். இப்போது நம்ம இட்லி தட்டு எடுத்துப்போம். இட்லி தட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதை க்ரீஸ் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம முதல்ல சுட வச்சுன்ட்டு நம்ம இதை வந்து முதல்ல 2வது வந்து அது எண்ணெயை தடவிட்டு அவ்வளோதான் மாவை ஊற்றிடுவோம். இந்த குழிகளில் மாவை விட்டுடுங்க. விட்டுட்டு அடுப்பில் ஏற்றிட வேண்டியதுதான். அதே மாதிரி இன்னொரு தட்டும் வச்சு ஒரு ஏடு இட்லி வச்சுட்டோன்னாக்கா நம்ம வேணுங்கிறத தோசையாக வாத்துக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சில பேருக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் ரெண்டுமே பிடிக்கும், அதனால ரெண்டுமே செய்கிறேன். 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இட்லி வேக வைக்கிற மாதிரி பார்த்தாலே தெரியுது இட்லி வெந்துடுத்து. அவ்வளோதான். அதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கீழே வச்சுருங்க. கொஞ்சம் ஆறட்டும். அது ஆறதுக்குள்ளே நம்ம 2 தோசையை வாத்துன்றோம். அயன் தவா எப்போதுமே யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி இதில் பண்ணுறது தான் நல்லது. கொஞ்சம் எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி மாவு விட்டு நீங்கள் எவ்வளோ தின்னாக ஓனா வாத்துக்கலாம். கொஞ்சம் கூட கிண்டவே கிண்டாது, அவ்வளோ அருமையாக வரும் தோசை. ஓரங்களில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டால் கூட போதும். மேலே வந்து கொஞ்சம் நெய், அவ்வளோதான். அந்த ஒரு வாசனைக்கு டேஸ்ட்டுக்கு. நெய் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பிப்போம். திருப்பி போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சோன்னா போகிறோம், அவ்வளோதான். அப்படியே கூட நம்ம ஒன் சைடு வேக வச்சு கூட சாப்பிட்லாம். ஏன்னா மேலே பார்த்தாலே தெரிகிறது வெந்திருக்குன்னு. நல்லா கிறிஸ்பி தோசை ரெடி. ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம நார்மல் தோசை அந்த அடையெல்லாம் விட ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. உடம்புக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நம்ம கொஞ்சம் தைரியமாக சாப்பிடலாம் பயப்படாமல். ஏன்னா எப்படி பண்ணினாலும் அரிசியில் பண்ணியிருக்கோம், சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ணி மன நிறைவாக சாப்பிடும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. நம்மளுக்கு வந்து சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது, ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிற பட்சத்தில் நம்ம நல்லாவே சாப்பிடலாம் இல்லையா. இப்போது இட்லியும் எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம நம்பி எடுத்துடலாம் இட்லியெல்லாம். இது வந்து ரவா இட்லி மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த பயத்தம்பருப்பு போட்டிருக்கிறதுனால இந்த டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஆசமாக இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணுமோ இட்லி 2 இட்லி ஒரு தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இட்லிஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இட்லியும் ரெடி, தோசையும் ரெடி. அடுத்தது என்ன பண்ணணும்? டேஸ்ட் பண்ண வேண்டியது தான், சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா கலராக இருக்குல்ல, நல்லா எல்லோயிஷ் கலராக சூப்பராக இருக்குது. நம்ம இப்போது ஒரு இட்லியை பாருங்கள் எடுத்தோன்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். வெண்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் கூட வச்சுக்கலாம் இதுக்கு. ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. தோசையும் நல்லா தின்னாக இருக்கும், லேசாக வாத்துருக்கும். நீங்கள் இன்னும் கூட கிறிஸ்பாக வாத்துக்கணுன்னா வாத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். அடை மாதிரி வேணுனாலும் செஞ்சுக்கலாம், எப்படினாலும் செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம சர்வ் பண்ணிவிடுவோம். ஒரு தோசை, ஒரு 3 இட்லி. இந்த சூப்பராக அந்த ரா சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் பூண்டு நான் சேர்க்கலை, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பூண்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.